சிலை நவபாஷணத்தால் ஆனது. பழனிமலை முருகன் கடவுள் நவபாதனத்தால் ஆனது என்றும் அதை போகர் போன்ற சித்தர் பல்வேறு மூலிகை மூலம் சிலையை வடிவமைத்தார் என்று கூறப்படுகிறது. மனிதர்களை தவிர விலங்குகளிடமும் சரளமாக பேசக்கூடிய சித்தர் போகரை பற்றி நாம் பார்ப்போம். சித்தர்கள் என்றாலே பொதுவாக நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவர்கள் நிகழ்த்திய அபார சாதனை மற்றும் அற்புதங்களே. நம் தமிழ்நாட்டில் முதலில் நினைவுக்கு வருவது சித்தர் போகர் என்றும் பழனி சித்தர் என்றும் அனைவருக்கும் தெரியும். 14 சித்தர்களுள் தனி சிறப்பு வாய்ந்த சித்தராகவும், ரசவாத சக்தி வல்லுநராகவும், மூலிகை மருத்துவராகவும், தத்துவ ஞானியாகவும், எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்படுகிறார். இவரது காலம் கிமு 500 மற்றும் கிமு 100க்கு இடைப்பட்டதாக கணிக்கப்படுகிறது. இவர் பழனியில் பிறந்தவர். சிறு வயது முதல் தன் தாய் மற்றும் தன் தாத்தாவிடம் கல்வியை கற்றார் என்று கூறப்படுகிறது. ரசவாரம் சார்ந்த துறைகளிலும் சிறந்து விளங்கியது அவர் தமிழிலும் சீன மொழியிலும் இயற்றியுள்ள எழுத்து பதிவுகளின் வாயிலாகவும், இவரை பற்றி அக்காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பண்டைய தரவுகளின் வாயிலாகவும் நமக்கு தெரிய வருகிறது. போகர் சீன தேசத்தில் போயாங்வே என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவர் கிழக்கான் ஆட்சி காலத்தில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சீனாவின் கிழக்கின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த சீன அறிஞரும் எழுத்தாளருமாகிய ஜிஹாங் என்பவர் இயற்றியுள்ள ஷென்ஷியான் ஜீவான் தமிழ் தெய்வங்கள் மற்றும் இரவா நிலை எய்தியவர்களின் வாழ்க்கை வரலாறு, சீனம் மற்றும் ஆங்கிலம் சென்ஷியான்சியான் பயோகிராபிக்ஸ் ஆஃப் த டைட்டிஸ் அண்ட் இம்மார்டல்ஸ் எனும் நூலில் போகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் குரு அகத்திய முனிவர் என்றும் அவரிடம்தான் அனைத்தும் கற்றார் என்றும் நவசித்தர்களுள் ஒருவரான காலக்கியநாதர் என்பவரின் சீடராக இருந்துள்ளார். போகரின் சீடர்கள் பலர் இருப்பினும் குறிப்பிடும்படியாக புலிப்பாணி எனும் சித்தர் கூறப்படுகிறார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் நம் தமிழ்நாட்டிலும் எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் மற்றும் வாழ்ந்தும் வருகின்றனர். தமிழ்நாடு மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் கடவுள் பழனிமலை முருகன் சிலையை நவபாஷண மூலிகை மூலம் உருவாக்கியுள்ளனர். பல மகத்துவம் கொண்ட போக சித்தர் மக்களின் வறுமையை போக்க நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாம். பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்த போகர் ஒரு ஊருக்கு சென்றிருந்த சமயம் அவ்வூர் பெரும் பஞ்சத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்தது. மழை பொழிய வேதியர்கள் கொண்டு யாகம் செய்து கொண்டிருந்தனர். கடுமையான தாகத்தில் இருந்த போகர் அம்மக்களிடம் சென்று தன் தாகத்தை தீர்க்க சிறிது தண்ணீர் தருமாறு கேட்டார். இடுப்பில் மட்டுமே ஆடையும் நீண்ட தலைமுடியும் தாடியும் கொண்ட போகசித்தரின் தோற்றத்தை கண்டு ஏளனம் செய்த அம்மக்கள் அவருக்கு தண்ணீர் தர முடியாது என்று மறுத்ததோடு அவரை அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளனர். இதை கேட்டு நகர்ந்து சென்று ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டார் போகர். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஒரு பூனையை தன் மிருகவசிய பேச்சால் தன்னிடம் வரவழைத்தார் போகர். பிறகு அப்பூனையின் காதுகளில் போகர் ரகசியமாக ஏதோ ஒன்றை கூற அதை கேட்ட அப்பூனையும் அவ்வேதியர்களைப் போலவே வேத மந்திரங்களை கூற ஆரம்பித்தது. இதை கண்ட அவ்வூர் மக்களும் வேதியர்களும் திகைத்து நின்றனர். ஊர் மக்கள் அனைவரும் வந்திருப்பது சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மகா சித்தர் என்பதை உணர்ந்து வேதியர்களும் அவ்வூர் மக்களும் போகரின் கால்களில் விழுந்து தங்கள் குற்றத்தை மன்னிக்குமாறு வேண்டினர். இதை கேட்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆசிகளை வழங்கினார் போகர். அதன் பிறகு அவ்வூர் மக்கள் போகரிடம் தங்களின் வறுமையை போக்குமாறு வேண்டினர். அப்பொழுது போகர் அந்த ஊரில் உள்ள அனைவரின் வீட்டிலிருந்தும் உலோக பாத்திரங்களை கொண்டு வந்து வெட்ட வெளியில் தீ வைத்து அதில் அப்பாத்திரங்களை போட்டு உருக்குமாறு கூறினார். அவர் கூறியபடியே அம்மக்களும் செய்தனர்.
அப்படி தீயில் உருகி கொண்டிருந்த உலோகங்களில் தன் ரசவாத திறனால் தயாரித்த ஒரு ரகசிய திரவத்தை சில துளிகள் அவ்வுலோகங்களின் மீது தெளித்தார் போகர். அந்த உலோகங்கள் அனைத்தும் தங்கமாக மாறியிருந்தன. அதோடு மழை பொழிவதற்கான வழியையும் அவர் கண்டறிந்து அதற்கான பூஜை முறையையும் கூறினார். தனது அபார ஆற்றலால் தங்களின் வறுமையை போக்கிய போகரை அவ்வூர் மக்கள் அனைவரும் சிரம் தாழ்ந்து வணங்கினர். போகர் தமிழில் இயற்றியுள்ள படைப்புகளில் ஒரு சிலவே அறியப்பட்டுள்ளன. போகர் தமிழில் இயற்றியதாக சுமார் 64 நூல்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. இவர் எழுதியதாக சுமார் 26,307 பாடல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இதுவரை 23 நூல்கள் மட்டுமே அச்சடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 11,000 பாடல்கள் வெளிவந்துள்ளன என கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பழனி முருகன் விபூதிக்கு மருவ குணம் உண்டு என்று கூறுவார்கள். முருகன் அபிஷேக தீர்த்தம், விபூதி, சந்தன, குங்குமம் பல நோய்களை குணமாக்கியுள்ளன என்று கூறுவார்கள். உடலில் உள்ள நோய் மற்றும் தோல் வியாதி போன்ற 108 விதமான வியாதிகளை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது முருகனின் நவபாஷண சிலை. இவர் தம் சுவடுகள் பெரும்பாலும் சென்னை சுவடு நூலகம், தஞ்சை சரஸ்வதி மஹால், சென்னை சித்த மருத்துவ மேம்பாடு குழு, தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை, கேரள பல்கலைக்கழக சுவடு மையம் முதலிய இடங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. போகர் தமிழில் இயற்றியுள்ள நூல்கள் சிலவற்றின் பெயர் பட்டியல்: போகர் 7000 சப்தகாண்டம், ஜனன சாகரம் 550, நிகண்டு 1700, வைத்தியம் 1000, சரக்கு வைப்பு 800, கர்ப்பம் 360, உபதேசம் 150, ரணவாகமம் 100, ஞான சாராம்சம் 100, கர்ப்ப சூத்திரம் 54, வைத்திய சூத்திரம் 77, முப்பு சூத்திரம் 51, ஞான சூத்திரம் 37, பூசா வீதி 20 வானசாத்திரம் ஆகும். இவரை பற்றிய ஒரு சில வரலாறுகள் தெரிகின்றன. முழுமையான வரலாறு என்பது அவரது படைப்பான நவபாஷண மூலிகையான முருகப்பெருமான் சிலை போலவே மர்மமாகவே உள்ளது.